ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாடோடி ராம். இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவாப்பூரில் இருக்கேன். நவாப்பூருக்கு முன்னாடி இருக்குங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நிறுத்தி இருக்கோம். கம்பெனி வண்டியில் நிறுத்தி வச்சுருக்கோம். நைட்டெலாம் ஓட்டிகிட்டு வந்தோம். இப்போ தான் நான் டியூட்டி மாற்றுறேன். நம்ம கோ டிரைவர் படுக்க போகிறாரு. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். ஒரு பங்க் இருக்குது, போய் டீசல் அடிப்போம். டீசல் அடிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு காடு ஒன்று இருக்குது, சாக்கரி காடுன்னு சொல்லுவாங்க. அது சூப்பராக இருக்கும். அந்த வியூ நாங்கள் போகும்போது காட்டுறேங்க வீடியோ எடுத்து. டீசல் அடிச்சுட்டு அடுத்தது நேராக நம்மளை ஸ்பாட்டுக்கு தான், பக்கம் தான், வந்துட்டு ஒரு 300 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதாவது நைட்டு சாயந்தரத்துக்குள்ள போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்னால சாகரி காடு, நான் இறங்க போகிறோம். அதுபோக ரைட் சைடில் போய் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பிளேஸ் எல்லாம் மலையில் போகிற மாதிரியே இருக்கும். அதான் ரோட்டு வேலை ஆகிட்டு இருக்குது, ரொம்ப வருஷமா ஆகிட்டு இருக்குது. எப்போ முடியும்னு தெரியலாமா. சூப்பராக இருக்குதா? அவன் இந்த பக்கம் எடுத்து எடுக்கலாம்ல, கட் பண்ணி அடியாக சொல்லலாம். நாளைக்கு அடியில்
நவாப்பூரில் இருக்கோம். நவாப்பூருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பங்க்கில், பெட்ரோல் பங்க்கில் இருக்கோம். வண்டி டீசல் அடிச்சுட்டு நாங்கள் இங்கே தான் குளிக்கிறோம். குளிச்சுட்டு குடிக்கிறக்கால தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். கம்பெனி வண்டி 4-5 வண்டி நிற்கிறோம். நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த அங்கே டீசல் அடித்த பங்க்கு, நான் குளிக்கிற இடம், தண்ணி பிடிக்கிற இடம் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் தண்ணி பிடிக்கிற இடம் குடிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா குளிக்கிறது, இங்கே தான் குளிப்போங்க, துணி துவைப்போம் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா பங்க்கு, நாங்கள் டீசல் அடிக்கிற பங்க்குங்க. ரெகுலராக இந்த பங்க்கில் எல்லாம் இருக்குங்க, குடிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறது, குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமேங்க. ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக எல்லாம் குளித்து முடிச்சாச்சு. வண்டியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் குளிக்கிற இடம், தண்ணி பிடிச்ச இடம் குடிக்கிறதுக்கு, வண்டி டீசல் அடித்த இடம் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டீசல் இங்கே ரெகுலராக அடிக்கிற இடம் அடித்து முடிச்சு டீசல் அடித்து முடிச்சிட்ட வண்டிக்கு அடுத்து கிளம்ப வேண்டியதான். அடுத்து நவாப்பூர் போகணும். நவாப்பூர் செக் போஸ்ட், ஆடியோ செக் போஸ்ட் ஒன்று இருக்குது, அதை பாஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். அங்கேருந்து சூரத்துலேருந்து அப்புறம் நம்ம பரோடா தான், சீக்கிரம் போயிடலாம். அதுக்கு முன்னாடி வண்டிக்கு நிறைய மளிகை ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கேன் வண்டி ஸ்டவ்வு இல்லைன்ட்டு. அப்புறம் மளிகை ஜாமான் நிறைய வாங்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகலாங்க. சரிங்களா, வாங்க போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸு நவாப்பூர் பார்டர், மகாராஷ்டிராலேருந்து குஜராத் போகிறதுங்க. இது நான் ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோவில் காட்டியிருப்பேன், சேலம் இமாச்சல் வீடியோவில். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வே பிரிட்ஜ் எடை போடுவாங்க, எடை போட்டு ஆடியோ ஆஃபீஸ் முன்னாடி இருக்குது. இதை தாண்டி அங்கே போய் ஒரு என்ட்ரி ஓட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒக்காய் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். இது வந்து குஜராத்து உள்ள. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டவ் வாங்கலான்னு நிறுத்தினோம், வண்டி ஜாமானமெல்லாம். ஆனால் ஸ்டவ்வும் கிடைக்கல, மற்ற எல்லா ஜாமானும் வாங்கிட்டோம். வண்டிக்கு ஸ்டவ்வுக்கு உதற சீமெண்ணெய் கிடைக்கும் கடையில், அது வாங்கிட்டோம். இனி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இன்னொரு கடை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அங்கே போய் வாங்கினோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. சரிங்களா, ஒக்காயில் வண்டிக்கு கிரீஸ் அடிக்கிறேங்க. கிரீஸ் அடிச்சுட்டு அடுத்தது மளிகை ஜாமான் வாங்கிட்டு கிளம்புறதாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா லோடு இருக்கிற பக்கம் வந்துட்டோம். இன்றைக்கி காலைல 7 மணி ஆகுது. இன்றைக்கி 2ஆம் தேதி. காலைல வந்து பார்த்தா உள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே போக போகிறோம். இங்கே இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வீடியோ சொன்ன பார்த்தீங்களா, லோடு ஏற்றுற பக்கம் மொபைல் கொண்டு போகக்கூடாது, இதெல்லாம் சொன்னேன்ல, அதே தான் இங்கேயும். இந்த நாளைக்கு லோடு இறக்குறதெல்லாம் காட்ட முடியாதுங்க. மொபைல் நாங்கள் வெளியே தான் கொடுத்துட்டு போக போகிறோம். அப்போ கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் காலையில் சொன்ன மாதிரி 6-7 மணிக்கு உள்ளே போனோங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா மணி 11 மணி ஆகிப்போச்சு நைட்டு. அந்த சென்னையிலையும் கூட இடையில வந்து ஃபோன் பேசுறதுக்கு கொடுத்தாங்க, வந்து கேட்டால். ஆனால் இங்கெல்லாம் எதுவும் தரலைங்க. லோடு ஏற்றி முடித்து சரி இறக்கி முடித்து வெளியே எம்டி எடுத்துகிட்டு கேட் பாஸ் வாங்கிட்டு வெளியே வரும்போது மொபைலே கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. இங்கேருந்து அடுத்து ஒரு லாரி ஆஃபீஸ் போக போகிறேங்க. அங்கேருந்து லாரி ஆஃபீஸில் லோடு எங்கே சாதுன்னு கேட்டு நாங்கள் லோடு ஏற்றிட்டு வருவோங்க. இந்த பார்ட் அவ்வளோதான் பெருசு முடிஞ்சிச்சு. சென்னையிலேருந்து பரோடா வந்தது இதோட கடைசி பாகம் முடிஞ்சுது. அடுத்தது நாளைக்கு போய் லோடு ஏற்றுவோங்க. அது எங்கே ஏற்றுறது என்னன்ட்டுலாம் நீ வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூ பாய்.